கர்ணனின் தான குணத்தை விளக்கும் ஒரு அழகான கதை. அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம், நம்மளும் தானே நிறைய தான தர்மங்களை செய்கிறோம், ஆனால் கர்ணனை மட்டும் ஏன் கொடைவள்ளல்னு சொல்கிறாங்க அப்படின்னு. கிருஷ்ணர் ஒரு சின்ன டெஸ்ட்டை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிருஷ்ணர் அங்கிருந்த 2 மலைகளை தன் மாயையினால் தங்கமாக மாத்துறாரு. இடது பக்கம் இருந்த மலை அர்ஜுனர்கிட்ட இதை நீ மக்களுக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அர்ஜுனரும் உற்சாகமாக மக்களை கூப்பிட்டு அதை ஃபுல்லாக வெட்டி எடுத்து மக்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. செய்கிறாரு. ஆனால் மழை குறைஞ்ச பாடல்ல அவர் சோர்ந்தே போயிடுறாரு. உடனே கர்ணனையும் கூப்பிடுறாரு. அதாவது ரைட் சைடு இருக்க மலை நீ மக்களுக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. கர்ணன் என்ன பண்ணுறா, அங்கே போன மக்கள்கிட்ட இந்த மலை உங்களுக்கு தான்ப்பா சொந்தம், நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சது. இங்கே என்ன நம்ம பார்க்கணுன்னா, அதை கிருஷ்ணன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அர்ஜுனா கிட்ட. அர்ஜுனா நீ கொடுத்த, ஆனால் நான் கொடுக்குறேன்ற எண்ணம் உனக்கு இருந்தது. ஆனால் கர்ணனுக்கு அப்படி இல்லை, அவன் யோசிக்கவே இல்லை. அதுதான் அந்த மனநிலைமை தான் கொடைவள்ளலுக்கான மனநிலைமை. உண்மையான தானம் அப்படின்னா அளவு முக்கியம் இல்லை, மனநிலைமை தான் முக்கியம். என்னுடையது என்ற பற்றில்லாமல் கொடுக்கறது, எவ்வித பிரதிபலனும் கைமாறும் தற்பெருமையும் இல்லாம பாகுபாடு இல்லாம கொடுக்கறது தான் உண்மையான கொடைவள்ளல். அதனாலதான் கர்ணனை கொடைவள்ளல்னு சொல்றோம். நம்மளால முடிஞ்ச ஈவுகளை நாமும் செய்வோம். தர்மம் தலை காக்கட்டும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன். பை.